எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு மேத்தி பராட்டா அப்புறம் மட்டர் பன்னீர் பார்க்க போகிறோம். நான் பன்னீர் கட் பண்ணுறேன். கொஞ்சம் பெரிய க்யூப்ஸ் தான் கட் பண்ணோம். கட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா ரா பன்னீரோ போடலாம், பட் எனக்கு ஃப்ரை பன்னீர் தான் பிடிக்கும். அதுக்கு தான் நான் இன்னைக்கு ஃப்ரை பண்ணுறேன். இப்போ ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நான் மசாலா ரெடி பண்ணுறேன். ஆனியன்ஸு நான் 3 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். அது மிக்சர் ஜாரில் போட்டுட்டு 1 இன்ச்சு ஜிஞ்சரு, இஞ்சி அண்டு 20 பீசஸ் நான் கார்லிக் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 சில்லி, அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரா, அப்புறம் 2 ஸ்பூன் தனியா. இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்சியில் அடிக்கணும். இப்போ ஒன்ஸ் நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம கடாயில் கொஞ்சம் எண்ணெய் போடணும். நான் மஸ்டர்ட் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ரீஃபைண்டு இல்லைன்னா வேறு ஏதோ ஆயில் யூஸ் பண்ணலாம், பட் மஸ்டர்ட் ஆயில் நல்லாது உடம்புக்கு. இப்போ நான் ஜீரா போட்டுட்டு பெருங்காயம் போட்டுட்டு ஒரு பே லீஃப் போட்டிருக்கேன். மசாலா ரெடி பண்ண மசாலா, ஆனியன் எல்லாம் பேஸ்ட் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் பட்டாணி போட்டுறேன். பட்டாணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தக்காளி போடணும். நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா தக்காளி பியூரி ஆயிடுச்சுன்னா இதில் நான் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுறேன். அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் லாஸ்ட்டோ கஸ்தூரி மேத்தி போடலாம், பட்டு இப்போ போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி பண்ணிகிட்டே பார்த்து சொல்லுங்கள் இப்படி இருக்கே. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பேசிக் மசாலா தான் போட்டு போகிறேன். டர்மரிக், அப்புறம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போடுவேன். கொரியாண்டர் ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு, ஜீரகம் போட்டாச்சு, திருப்பி போட தேவையில்லை. இப்போ நான் மேத்தி பராட்டா பண்ண போகிறேன். அதுக்கு நான் மேத்தி நல்லா வாஷ் பண்ணுறேன். 3-4 வாட்டி வாஷ் பண்ணும், அதான் எல்லா டஸ்ட்டு போயிடும். இப்போ ஒரு ஹேண்டுனா கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதே போட்டானா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை கட் பண்ணி நான் சாப்பரில் போட்டுருவேன். நீங்கள் சின்ன சின்ன கட் பண்ணியும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பர் எனக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்கு தான் நான் சாப்பரில் போட்டு கட் பண்ணுறேன். இதுக்குள்ளே நான் ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன். ஆனியன் போட்டோன்னா கொஞ்சம் க்ரன்ச் டேஸ்ட் வரும், நல்லாயிருக்கும். இப்போ போட்டுட்டு நம்ம ஸ்மால் சாப் பண்ணணும். இங்கே பாருங்கள், கிரேவி நல்லா வாட்டர் போட்டால் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு. இப்போ நான் ஃப்ரைட் பன்னீர் போட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணும். எவ்வளோ கிரேவி வேணும்னா அதே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் தக்காளி அடித்த ஜாரில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 5 மினிட்ஸில் நல்லா டேஸ்டியான மட்டர் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ரைஸில், சப்பாத்தியில், பராட்டாவில் எதோ கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் ஆட்டாவில் மேத்தி, கொத்தமல்லி, ஆனியன் ஆட் பண்ணிட்டேன். இப்போ மொரிங்கா பவுடர் ஆட் பண்ணுறேன், 1 ஸ்பூன். உப்பு ஆட் பண்ணுறேன், கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணுறேன், அப்புறம் ஓமம் ஆட் பண்ணிட்டேன். இப்போது நார்மல் வாட்டர்லே பிசைஞ்சிக்கலாம். கீ ஆயில் ஏதோ வேணாம், நார்மல் பிசைஞ்சிட்டு அப்புறம் பாருங்கள் இவ்வளோ நல்லா டோ ரெடி ஆயிடுச்சு.
நல்லா பால் பண்ணணும், கொஞ்சம் டஸ்ட் பண்ணணும். ட்ரை மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப் இல்லைன்னா சர்க்கிள் ஷேப் என்ன வேணும்னா அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கீ யூஸ் பண்ணி பண்ணோம் பராட்டா அப்போது பண்ணலாம், இல்லைன்னா ஆயிலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி கீ தான் யூஸ் பண்ண போகிறேன். ரெண்டு சைடு கொஞ்சம் லைட்டாக குக் ஆயிடுச்சு, அப்புறம் நீங்கள் கீ ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும், கொஞ்சம் க்ரன்ச்சியாக வரும். எப்போவுமே பராட்டா பண்ணோன்னா சூட சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வச்சுட்டு சாப்பிட்டோன்னா நல்லா இருக்காது. போத் சைடு நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி குக் பண்ணோம். ஏன்னா நிறையா நம்ம இதில் லீஃப் போட்டிருக்கோம், அது குக் ஆகுறதுக்கு டைம் ஆகும். பாருங்கள், க்ரன்ச்சியான டேஸ்டியான பராட்டா ரெடி ஆயிடுச்சு. என்னோட சேனல் நல்லா இருக்குன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இப்போ நான் பிளேட் ரெடி பண்ண போகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.